Today's topic, arrest and bail. Arrest and bail ரெண்டே வார்த்தை தான். அப்ப அரஸ்ட்னா என்ன, பெயில்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல கொஞ்சம் பார்க்கணும். செக்ஷன் 35 BNSS, that equivalent provisions, section 41 and 41 capital A CRPC. இந்த ரெண்டுலையும் நம்ம அரசை பத்தி பார்க்கலாம். இது ரெண்டுமே எதோட ரிலேட்டட்னா ஆர்டிகிள் 21 ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன். பர்சனல் லிபர்ட்டிய எப்பொழுதெல்லாம் டெப்ரைவ் பண்ணலாம், பர்சனல் லிபர்ட்டி ஆஃப் எ பர்சன் வென் டெப்ரைவ்டு அப்படிங்கிறது ஆர்டிகிள் 21ல ஆன்சர் இருக்கு. எக்ஸப்ட் த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. நம்மளுடைய கண்ட்ரில கான்ஸ்டியூஷன்ல ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னு இருக்கும். சோ ஒருவருடைய தனி மனித சுதந்திரத்தை பறிக்க வேண்டும் என்றால் சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள நடைமுறைப்படிதான் பறிக்க முடியும். தட் இஸ் நோன் அஸ் அரெஸ்ட். அதுதான் கைதுங்கிறோம். இப்ப கைது பற்றி பேசும்போது வேறு சில முக்கியமான வார்த்தைகளும் நமக்கு ஞாபகத்துல வரணும். கஸ்டடி, எப்பெல்லாம் நீங்க அரெஸ்ட பத்தி பேசுறோமோ அப்பெல்லாம் கஸ்டடிங்கிற வார்த்தை ஞாபகத்துக்கு வரணும். டிடென்ஷன், சர்வைலன்ஸ், ஹவுஸ் அரெஸ்ட், wrongful confinement, இது எல்லாமே இந்த அரஸ்டுடைய தொடர்புடைய வார்த்தைகள். நோட் பண்ணீங்க. அரஸ்ட், கஸ்டடி, டிடென்ஷன், சர்வைலன்ஸ், ஹவுஸ் அரெஸ்ட் அண்ட் கன்ஃபைன்மெண்ட். சோ அப்ப அரஸ்டும் கஸ்டடியும் ஒரே அர்த்தம் உள்ள வார்த்தைகளான்னு கேட்டா இல்ல. அரஸ்ட் அண்ட் கஸ்டடி ஆர் நாட் சினானிமஸ். கஸ்டடி இஸ் நாட் டிஃபைன் எய்தர் இன் சிஆர்பிசி ஆர் இன் பிஎன்எஸ்எஸ். அரஸ்டையும் டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா இல்ல. பட் அரஸ்ட்னா என்னங்கிறது நமக்கு தெரியுது. அதுக்கு டெஃபினிஷன் இல்லையே ஒழிய அரஸ்ட்னா என்னன்னு தெரியுது. Arrest means comprehends custody of a person. So அரஸ்ட்ங்கிறதுக்குள்ள கஸ்டடி இருக்குதுன்னு அர்த்தம், நாட் வைஸ் வெர்சா. ஒரு கஸ்டடியில அரஸ்ட் இருக்கணுமானா நிச்சயமாக அவசியம் இல்லை. So arrest comprehends custody but not vice versa. ஒரே நிமிஷம், ஆபீஸ்ல இருக்கேன், வாங்க. When a person is arrested, ஒரு நபர் கைது செய்யப்படுதாரு சொன்னா he must be under custody. So அரஸ்டை தொடர்ந்து என்ன இருக்கும், கஸ்டடிங்கிறது ஒண்ணு வந்துடும். பட் when a person is under custody, he need not have been arrested. இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம், அரஸ்ட் அண்ட் கஸ்டடி. இந்த டிஸ்டிங்ஷனை பத்தி சொல்லக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் நோட் பண்ணீங்க. ஹரியானா வெர்சஸ் தினேஷ் குமார், DINESH, தினேஷ் குமார், AR 2008, சுப்ரீம் கோர்ட், பேஜ் 1083. So இப்போ வந்து as far as the term arrest is concerned, there is a physical restraint of a person against whom a formal accusation is made. So யார் அரெஸ்ட் பண்றாங்கன்னா எந்த ஒரு நபருக்கு எதிராக சட்டப்படியான குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுகிறதோ அவரை மட்டும்தான் கைது செய்ய வேண்டியிருக்கு. So arrest is not a mere formality. அதையும் புரிஞ்சுக்கணும் நம்ம. It's not a mere formality. Arrest is not always necessary in every cases. Arrest is not necessary
ஆல்வேஸ் இன் எவ்வரி கேசஸ். இதை சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பு ரிப்போர்ட்டா இருக்கிற டைஜஸ்ட் வந்து 2011 வால்யூம் 1 லா வீக்லி கிரிமினல் பேஜ் 550. So arrest is not must in every cases அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஸோ இந்த அரஸ்ட் சம்பந்தமான சுப்ரீம் கோர்ட்டுடைய ரீசெண்ட் வெர்டிக்ட் என்னெல்லாம் இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அர்னேஷ் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த ஜட்ஜ்மெண்ட். அப்புறம் சத்யேந்திர குமார் ஆண்டில் வெர்சஸ் சிபிஐ, சதேந்திர குமார் ஆண்டில் வெர்சஸ் சிபிஐ. அப்புறம் முகமது அஸ்பாக் ஆலம் வெர்சஸ் த ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட் அண்ட் அனதர். இந்த 3 ஜட்ஜ்மெண்ட்டுகளும் இஸ் எ ஹாட் கேக் இன் அவர் ஜுடிஷியரின்னு சொல்லுவாங்க. ஆனா இதற்கு முன்ன இந்த அர்னேஷ் குமார் ஜட்ஜ்மெண்ட்லாம் வருவதற்கு முன்னர் டிகே பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், இதுதான் அரசுக்கு ஓரளவு பர்சனல் லிபர்ட்டியை எந்த அளவுக்கு பாதுகாக்க வேணும்னு சொன்ன ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் ஃபர்ஸ்ட் வந்து டிகே பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். அதுக்கு அடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது யோகேந்திர குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. இந்த 10 கட்டளைகள் கைது செய்யும் போது கடைபிடிக்க வேண்டும் சொல்லி காவல் நிலையங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிட் நோட்டீஸை ஒட்டி வச்சிருப்பாங்க. என்னென்ன கட்டளைகள், என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ், லீகல் ஃபார்மாலிட்டிஸ், என்னென்ன ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத 10 கட்டளைகளாக உருவாக்கி கொடுத்த வழக்கு தான் டிகே பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். இந்த 10 கட்டளைகளையும் நீங்க ஒரு அக்யூஸ்ட் ரிமாண்ட் பண்ண வரும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கோர்ட்டுக்கு கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா அதுல ஒண்ணு இந்த 10 கட்டளைகளை கொண்ட ஒரு பிரிண்டட் ஃபார்மேட் இருக்கும். கைது குறிப்பாணை, அரஸ்ட் மெமோ அப்படின்னு இருக்கும். இந்த 10 கட்டளைகளை உள்ளடக்கியதுதான் அந்த அரஸ்ட் மெமோ. சோ அது டிகே பாஸ் கேஸின் மூலமாக அரசுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. சோ இப்ப சப்ஜெக்டுக்குள்ள வந்துருவோம். பிஎன்எஸ்எஸ்ல அரசு பத்தி என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் வந்து பிஎன்எஸ்எஸ்ல செக்ஷன் 35 போலீஸ் மே அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட். அங்கேயும் டேர்ம் என்ன பயன்படுத்துறாங்க பாருங்க, மே அரெஸ்ட். இந்த மேங்கிற வார்த்தை சில இடங்கள்ல வந்து ஷால் கன்ஸ்ட்ரூட் பண்ணணும். மே ஷால் பி கன்ஸ்ட்ரூட் as ஷால் in some context under section 35 BNSS. So ஒரு காவல் அதிகாரி நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இல்லாமல் அல்லது பிடியாணை எதுவும் இல்லாமல் எந்த ஒரு நபரையும் கைது செய்யலாம் அப்படின்னு முதல்ல ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாங்க. யாரை, எந்த ஒரு நபரை என்பதில் யாரை என்ற ஒரு கேள்வி வரும்பொழுது பிணைவிடா குற்றங்களை அந்த அதிகாரியின் முன்னிலையில் குற்றம் செய்தால் அந்த நபரை கைது செய்யலான்ட்டார். அப்புறம் 3 விதமான இன்ஃபர்மேஷனை 3 விதமா கொடுக்குறாங்க. நியாயமான புகார் ஒருவருக்கு எதிராக இருக்கும் பொழுது ரீசனபிள் கம்ப்ளைண்ட். இரண்டாவது கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன், நம்பத்தகுந்த தகவல். மூணாவது ரீசனபிள் சஸ்பிஷியன், நியாயமான சந்தேகம் ஒருவருக்கு எதிராக அவர் அந்த பிணைவிடா குற்றங்களை செய்துள்ளார் என்ற தகவல் நியாயமானதாக இருக்கும் பொழுதும், நம்பத்தகுந்ததாக இருக்கும் பொழுதும், நியாயமான சந்தேகத்தை உருவாக்கும் பொழுதும் அந்த நபரை கைது செய்யலாம். என்ன தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குற்றம் 7 வருஷத்திற்கு குறைவாக அல்லது 7 வருஷம் வரை தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு குற்றமாக இருக்கும் பட்சத்தில் நபரை கைது செய்யலாம். அப்படி கைது செய்வதற்கு நியாயமான காரணங்கள் இருக்க வேண்டும். நியாயமான காரணங்கள் எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும்ங்கிறத அப்ப சொல்றாங்க.
the reason to believe அப்படின்னு ஒரு வார்த்தையை அங்க இன்சர்ட் பண்ணுவாங்க. செக்ஷன் 2 சப்கிளாஸ் 29 BNSSல பாருங்க. செக்ஷன் 2 சப்கிளாஸ் 29ல தான் the reason to believe பத்தி சொல்றாங்க BNSல. ஆர் செக்ஷன் 26 IPC. ஒண்ணு அரெஸ்ட் நெசசரியா இல்லையான்னு பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு முதல்ல வந்துடுறாரு ஒரு போலீஸ் ஆபீசர். ஃபர்ஸ்ட் எப்ப அரெஸ்ட் அவசியம் அப்படின்னு அவர் திருப்தி கொள்ள போறாருன்னா, நம்ம இப்ப சொல்ல போற காரணங்களின் அடிப்படையில தான் அந்த திருப்தி கொண்டால் மட்டுமே அந்த நபரை கைது செய்ய முடியும். ஒண்ணு, அந்த கைது செய்யப்பட வேண்டிய நபர் மீண்டும் ஏதும் குற்றங்களை செய்வதை தடுக்கும் காரணத்துக்காக, மீண்டும் ஏதேனும் குற்றத்தை செய்வார் என்பதன் நோக்கத்தில் அவரை தடுக்கும் விதமாக கைது செய்யலாம். அல்லது முறையான அவர் குற்றம் புரிந்ததாக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு முறையான விசாரணை நடத்துவதற்காக அவரை கைது செய்யலாம். அல்லது குற்றம் புரிந்த பின்னர் குற்றம் சம்பந்தமான சாட்சியங்களை அவர் அழிப்பதிலிருந்து, மறைப்பதிலிருந்து, அதனுடைய குணாதிசயத்தை கெடுப்பதிலிருந்து தடுக்கும் விதமாக அவரை கைது செய்யலாம். இதற்கெல்லாம் சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்பாக்சன் ஆஃப் த போலீஸ் ஆஃபீசர் இஸ் எசென்சியல்ங்கிறான். அவருக்கு ஒரு உளமார்ந்த திருப்தி ஏற்படணும். எதன் அடிப்படையிலாம் அவர் கைது செய்யப்படுறாருன்னு பாருங்க. நாலாவது, அந்த கைது செய்யப்பட வேண்டிய நபர் அந்த வழக்கினுடைய பொருண்மைகள், சூழ்நிலைகள் யார் ஒருவருக்கு நன்கு தெரியுமோ அந்த நபரை நீதிமன்றத்திலோ அல்லது காவல் அதிகாரியிடமோ அது பற்றி கூறுவதை தடுக்கும் விதமாக அவர் செயல்படுவார் அப்படின்னு சொல்லி உளமாற நிறைவு கொண்டால், உளமாற திருப்தி கொண்டால் அந்த காவல் அதிகாரி அந்த நபரை கைது செய்யலாம். சோ கைதுக்கான காரணங்கள்ல 35(1)B சப்கிளாஸ் 2 ABCDE வரைக்கும் பாருங்க. கைதுக்கான இவ்வளவும் காரணங்கள். அடுத்தப்பட சீன்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. அதாவது 35 செக்ஷன் 35 BNSல கைதுக்கான காரணங்கள் பாத்தீங்கன்னா 11 வகையான காரணங்கள் இருக்கு. அதை உள்ள ஒண்ணு சப்கிளாஸையும் கொடுத்துருக்காங்க. இப்ப சிங்கிறத பாத்தீங்கன்னா 3வது காரணம். முதல் காரணம் என்ன சொன்னோம்னா, ஒரு காவல் அதிகாரியின் முன்னிலையில் வினைவிடா குற்றத்தை ஒருவர் புரிந்தால் கைது செய்யலாம். இரண்டாவது, ஒரு நியாயமான தகவல், நியாயமான புகார், நம்பத்தகுந்த தகவல் அல்லது நியாயமான சந்தேகத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு குற்றம் புரிந்திருக்கிறார் ஒருத்தர் என்ற தகவல் கிடைக்கும் பொழுது, அந்த தகவலுக்கும் அந்த குற்றம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா 7 வருடத்துக்கு குறைவாக அல்லது 7 வரை தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றச்செயலாக இருக்கும் பட்சத்தில் என்னென்ன காரணங்களின் அடிப்படையில் கைது செய்யப்படுகிறார்கள் நான் சொன்னோம். அடுத்தது இப்போ 3வது வகையில பாத்தீங்கன்னா, punishable with imprisonment for a term which may be extended to more than 7 years without fine or with the death sentence. The police officer has to receive to plead on the basis of that information that such a person has come to the settlements. So வினைவிடா குற்றமாக இருக்குது, லைஃப் ஆர் டெத் சென்டென்ஸ் கொடுக்கக்கூடிய குற்றச்செயலாக இருக்கும் பட்சத்தில் அந்த நபருக்கு எதிரான நம்பகரமான தகவல் கிடைத்தால், இங்கெல்லாம் ப்ரூஃப்ங்கிறதுக்கெல்லாம் வேலை கிடையாது. அதனால சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்பாக்சன் சொல்றேன். ஒரு தகவல் நம்பகரமானதாக தகவலா இல்லையான்னு முடிவு செய்ய வேண்டியது அந்த காவல் அதிகாரி மட்டும்தான் தகவல் உறுதி செய்ய முடியும். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தா 3வது காரணம் இதுதான். டெத் சென்டென்ஸ் ஆர் மோர் தென் 7 years தண்டிக்கக்கூடிய குற்றங்களை செய்திருந்தால் இந்த கைது நியாயமான காரணங்கள் இருப்பதாக அவர் உணர்ந்து விட்டால் அவரை கைது செய்யலாம். இது ஒரு வகை. அடுத்தது ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர் அப்படி ஒருத்தர் இருக்கிறார், பின்னாடி அவருடைய செக்ஷன்ஸ்ல எல்லாம் இருக்கு. சோ தலைமறைவு குற்றவாளி, அவரை கைது செய்யலாம். அடுத்தது, ஒரு நபரின் கையில் திருட்டு குற்றத்து சுமத்தப்பட்ட ஒரு பொருள் இருக்குது, களவு பொருள்னு கலக்கையில சொல்லலாம்.
ஒருவர் கையில் அந்த பொருள் இருக்கும் பொழுது ஒன்று அவர் திருடனாக இருக்க வேண்டும் அல்லது திருட்டு பொருளை வாங்கியவராக இருக்க வேண்டும். இந்த ரெண்டை தவிர எது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு. அந்த நபரை கைது செய்யலாம். அடுத்தது, ஒரு காவல் அதிகாரி தன்னுடைய கடமையை செய்யும் பொழுது யார் தடுக்கிறாரோ அவரை கைது செய்யலாம். அல்லது ஒரு காவல் அதிகாரி தன்னுடைய கடமை செய்யும் பொழுது தடுப்பவரை மட்டுமல்ல, யார் ஒருவர் அந்த கடமை செய்யும் பொழுது தப்பி ஓடுகிறானோ, எஸ்கேப் ஆகிறானோ, அல்லது எஸ்கேப் ஆவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறானோ ஃப்ரம் லாஃபுல் கஸ்டடி, சட்டப்படியான காவலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தப்பி செல்லும் பொழுதோ அல்லது தப்பி செல்வதற்கு முயற்சி செய்யும் பொழுதோ அவரையும் கைது செய்யலாம். அடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆர்ம்டு போர்ஸ்ல இருந்து எந்தவித ரிப்போர்ட்டும் பண்ணாம ஓடி வந்தவர், அவரையும் கைது செய்யலாம். அடுத்தது யாரை கைது செய்யலாம்னா, நம்பகரமான ஒரு புகார், நம்பகரமான தகவல், அந்த தகவலின் அடிப்படையில் பார்த்தா நியாயமான சந்தேகம், இந்த 3 காரணங்களும் எதற்காக கேட்டீங்கன்னா, ஒரு நபர் ஒரு குற்றம் செய்கிறார், ஒரு செயல் செய்கிறார், அந்த செயல் எனி பிளேஸ் அவுட் ஆஃப் இந்தியா, ஒரு நபருக்கு எதிராக நம்பகரமான ஒரு தகவல் கிடைக்குது, நம்பகரமான புகார் இருக்கு, அல்லது சந்தேகம் நியாயமான முறையில் இருக்கக்கூடிய அளவில் ஒரு தகவல் கிடைக்குதுன்னு சொன்னா, என்ன தகவல்னா, அவர் எந்த ஒரு செயலும் எனி ஆக்ட் கமிட்டட் இன் எனி பிளேஸ், அஃபென்ஸ் நாங்க சொல்லவே இல்லை, எனி ஆக்ட் கமிட்டட் அட் எனி பிளேஸ் அவுட் ஆஃப் இந்தியா விச் இஃப் கமிட்டட் இன் இந்தியா would have been punishable as an offense. ஒரு செயலை ஒரு நபர் இந்தியாவிற்கு வெளியே செய்கிறார், அந்த செயல் இந்தியாவுக்குள் செய்யப்படும் பொழுது அது தண்டிக்கத்தக்க குற்றமாக இருந்தால், அது சம்பந்தமான தகவல் கிடைத்தால் அவரை கைது செய்யலாம். அதுதான் அங்க அப்ரிஹெண்டட்னு ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க, liable to be apprehended or detained in custody in India. இந்த அப்ரிஹெண்டட்ங்கிறது அரெஸ்டோட ஒரு பவர்ஃபுல் வேர்டு. இந்த வேர்டை எங்க பார்க்கலாம்னா, ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்ல 2015 பார்க்கலாம். ஒரு ஜுனை, டெலிகோன் ஜுனைல அரெஸ்ட் பண்ண முடியாது, அப்ரிஹெண்ட் தான் வருவாங்க, அங்க அரெஸ்ட்ங்கிற வார்த்தை இருக்காது. சோ அரெஸ்டுக்கும் அப்ரிஹென்ஷன், எப்படி அரெஸ்டுக்கும் கஸ்டடிக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருந்ததோ அதே மாதிரி அரெஸ்டுக்கும் அப்ரிஹென்ஷனுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அரெஸ்ட்ங்கிறது ஒரு சஸ்பீஷியஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும்போது கூட நீங்க அரெஸ்ட் பண்ணலாம். ஆனா வெல் ஃபவுண்டட் அக்யூசேஷன் இருக்கும்பொழுது the police officer can apprehend the accused, not arrest the accused. So இன்ஃபர்மேஷன் உடைய உண்மைத்தன்மையை பொறுத்துதான் அரஸ்டா அப்ரிஹெண்டட்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சோ ஒரு நபர் ஏதோ ஒரு செயல் ஏதோ ஒரு இடத்தில் இந்தியாவுக்கு வெளியே செய்கிறார், அப்படி செய்தவரை இந்தியாவுக்குள் செய்தால் அது குற்றமாக இருக்கும் பட்சத்தில் அவரை கைது செய்ய வேண்டும் என்றால் அந்த தகவல் மிகவும் நம்பத்தகுந்ததாக இருக்க வேண்டும். அதனாலதான் அந்த அப்ரிஹெண்ட்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அப்புறம் ரிலீஸ்ட் கான்விக்டட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, some conditions. He committed the breach of the condition சொன்னா he can be arrested. அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, any requisition written or oral has been received from any police officer. So ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்காரு, அக்யூஸ்ட் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறாரு, அவருடைய இம்மிடியட் அரெஸ்ட் நெசசரி ஆர் அதர்வைஸ் he may flee to abroad, flee from justice அப்படின்னு சொன்னா, இது இன்டைரக்டாக இந்த செக்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, there is a delegation of power given by a police officer to another police officer to arrest a person immediately. So delegation of power கொடுக்குறாங்க இந்த செக்ஷன்ல. அந்த ரெக்வசிஷன்ல ஒரு போலீஸ் ஆபீசர் இன்னொரு போலீஸ் ஆபீசருக்கு ரெக்வசிஷன் கொடுக்கும் பொழுது யாரை கைது செய்யப்பட வேண்டும் என்பது குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கணும். என்ன அஃபென்ஸுக்கு குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கணும், அல்லது எதற்காக கைது செய்யப்பட வேண்டிய ஏதுவான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதையும் தெளிவாக அந்த ரெக்வசிஷன்ல சொல்லியிருக்கணும். சோ அப்படி சொல்லப்பட்டிருந்தால் அந்த நபரை வித்தவுட் வாரண்ட் might be lawfully be arrested, கைது செய்யப்பட வேண்டும். இது ஒரு வகையான கைது. சோ டெலிகேஷன் ஆஃப் பவர் மூலமாகவும் கைது செய்யப்படுது. அப்புறம்
கைது வந்து இதுவரை உள்ளதெல்லாம் நெசசரி. 35ல 1 சப்கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நெசசரி அரெஸ்டாக இருக்கும். இப்ப சப்கிளாஸ் 3க்கு வந்துட்டீங்கன்னா 35 சப்கிளாஸ் 3க்கு வந்துட்டீங்கன்னா அரெஸ்ட் நெசசரியா இல்லையான்னு ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய கட்டாயம் ஒரு போலீஸ் ஆபீசருக்கு வரும் பொழுது செக்ஷன் 35 சப்கிளாஸ் 3 அவர் பயன்படுத்துறார். அதுல என்ன சொல்றாருன்னா, where the arrest of a person is not required, அரெஸ்ட் நெசசரி இல்லை அப்படின்னு ஒரு போலீஸ் ஆபீசர் நினைத்து விட்டால், issue a notice directing a person against whom a reasonable complaint has been made or credible information has been received or a reasonable suspicion exists that he has committed the cognizable offense. So நம்ம 41 பார்த்தோம் பாருங்க சிஆர்பிசில, அதனுடைய ஈக்குவலன்ட் ப்ரொவிஷன் தான் 41 and 41A. சிஆர்பிசியோட ஈக்குவல் ப்ரொவிஷன் தான் செக்ஷன் 35, அதுலயும் 35 சப்கிளாஸ் 3. ஸோ அரெஸ்ட் நெசசரி இல்லைன்னு முடிவு பண்ணா அந்த நபருக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்றார். இந்த இடத்தில் இத்தனை மணிக்கு என் முன்னால் ஆஜராக வேண்டும். இதெல்லாம் அருணேஷ்குமார் கேஸ்ல செக் லிஸ்ட் பத்தி சொல்லியிருப்பாங்க. சதேந்தர் குமார் அன்டில் கேஸ்லயும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த 41 கேபிட்டல் சிஆர்பிசி பத்தி ஜட்ஜ்மெண்ட் தான் அருணேஷ்குமார் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இப்போ 35(3)ல இருக்குது பிஎன்எஸ்எஸ்ல. அப்படி அவர் வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்றாரு. அந்த நோட்டீஸை வாங்கிட்டு அந்த நபர் அதில் சொல்லப்பட்ட நிபந்தனைகளின்படி நடந்து கொள்ள வேண்டும். shall be the duty of the person to comply with the terms of the notice. ரைட். அப்ப இவர் நோட்டீஸ் கொடுக்கிறாரு சொன்னா அதை வாங்கிய நபருக்கு ஒரு லாஃபுல் டியூட்டியை இம்போஸ் பண்றாங்க சப்கிளாஸ் 4ல 35 சப்கிளாஸ் 4. அடுத்த 35 சப்கிளாஸ் 5 பாருங்க. அந்த நோட்டீஸை வாங்கிய நபர் அதில் ஒரு நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் விதமாக அவர் நடந்து கொண்டால் he shall not be arrested, அவரை கைது செய்யக்கூடாது in respect of the offense referred to in the notice unless for reasons to be recorded the police officer is in the opinion that he ought to be arrested. நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்க. அந்த நோட்டீஸில் சொல்லப்பட்ட நிபந்தனைகள் உட்பட்டு அவர் அந்த அதிகாரி முன்னால் ஆஜராகிறார், விசாரிக்கப்படுகிறார். ஆனால் இதற்கு அப்புறம் அவரை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதிகாரி முடிவு செய்து விட்டால், ரீசன்ஸ் இருந்தால் அதை அவர் அதன்படி கைது செய்யலாம். அப்ப நோட்டீஸ் கொடுத்து கைது செய்யலாமான்னு சொன்னா கைது செய்யலாம். எப்ப கைது செய்யலாம்னா ஒரு ஸ்பீக்கிங் ஆர்டர் இருக்கும். ஃபார் ரீசன்ஸ் டு பி ரெக்கார்டட், அவரை கைது செய்யப்படுவதற்கான அவசியம் என்ன என்பது சம்பந்தமான காரணங்களை எழுத்து மூலமாக கொடுக்காத பட்சத்தில் அந்த நபரை கைது செய்யக்கூடாதுன்னு. ஸோ நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி அரெஸ்ட் பண்ணுமா, பண்ணலாம். இது ஒரு மறைமுகமாக காவல் அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு அதிகாரம். ஒருத்தரை கைது செய்யணும்னா தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறான். ஒண்ணு நோட்டீஸ் இஷ்யூ பண்றீங்க, அவர் கைது வந்து அவசியமா இல்லையான்னு தெரியும் யோசிக்கும் பொழுது அந்த நோட்டீஸ் அவர் கம்ப்ளை பண்ணலனாலும் அரெஸ்ட் பண்ணலாம். அந்த நோட்டீஸ் அவர் கண்டிஷன்ஸை கம்ப்ளை பண்ணி வந்தாலும் ரீசன்ஸை ரெக்கார்ட் பண்ணிட்டு கைது செய்யலாங்கிறாங்க. ஆனா அது நெகட்டிவ் மேனர்ல கொடுத்துருக்காங்க. அடுத்தது சப்கிளாஸ் 6ல பாருங்க, at any time fails to comply with the terms of the notice. ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸுக்கு வர்றாரு, அப்புறம் விசாரிக்கிறாங்க, சரி அடுத்த இத்தனாம் தேதிக்கு நீங்க வந்து ஆஜராக வேண்டும் சொல்லி அனுப்புறாங்க. ஸோ சப்சிக்வெண்ட் டேட்ஸ்ல கூட if he fails to fulfill the terms and conditions stated in the notice, அப்பவும் அவர் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிறத பத்தி. பட் subject to such order as may have been passed by a competent court in this behalf. முதல் முறை அவர் ஆஜரானார், விசாரிக்கப்பட்டார், மீண்டும் இத்தனாம் தேதி ஆஜராக வேண்டும் என்று தகவல் கொடுத்து அனுப்பப்பட்டது. தற்பொழுது அவர் ஆஜராகவில்லை, நிபந்தனைகளை பூர்த்தி செய்யவில்லை அப்படின்னு சொன்னா தகுந்த நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்று அவரை கைது செய்யலாம். ஸோ கைதுங்கிறத வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வெவ்வேறு விதமாக மாத்திக்கொண்டே வராங்க. அடுத்தது சப்கிளாஸ் 7ல பாத்தீங்கன்னா, no arrest shall be made without prior permission of the officer not below the rank of DSP. ஒரு டிஎஸ்பியினுடைய உத்தரவு இல்லாமல் கைது செய்யக்கூடாது. எதுலலாம் எந்த அஃபென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, punishable for imprisonment of less than 3 years and such person is infirm or is above 60 years of age.
60 வயசுக்கு மேற்பட்டவர்களையோ அல்லது உடலால் ஊனம் உள்ளவர்களையோ அல்லது அந்த குற்றத்திற்கு 3 வருடத்துக்கு குறைவான தண்டனை குற்றமாக இருக்கும் பட்சத்தில் without the permission, period permission of the DSP, a police officer cannot arrest such persons. So ஒரு சின்ன சின்ன பாதுகாப்பு ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு அரஸ்ட்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு பிரிவிலேஜை கொடுத்து வச்சிருக்காங்க. இது சப்கிளாஸ் 7. ஸோ செக்ஷன் 35 BNSS correspondence to section 41 and 41 capital A of the CRPC 1973. இதுதான் அரசை பத்தி சொல்றாங்க. அடுத்தது ப்ரொசீஜர் ஆஃப் அரெஸ்ட் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் ஆபீசர் மேக்கிங் அரெஸ்ட். இதுல சில முக்கியமான சில சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த செக்ஷனை படிக்கும்போது. எவரி போலீஸ் ஆபீசர் ஒயில் மேக்கிங் அன் அரெஸ்ட் ஷால், யார் ஒருவர் கைது செய்ய போறாரோ அந்த அதிகாரி bear an accurate, visible and clear identification as name which will facilitate easy identification. சோ அவர் தான் யாரு என்ன கெப்பாசிட்டியில வந்து அரெஸ்ட் பண்ண வர்றாங்க தெரியப்படுத்துவதற்கு அவருக்கு ஒரு ஈஸி ஐடென்டிபிகேஷன் அவர் கொடுக்கணும்னு சொன்னா அக்யூரேட், விசிபிள் அண்ட் கிளியர் ஐடென்டிபிகேஷன் நேம் விச் வில் ஃபெசிலிட்டேட். ஸோ அவர் பேட்ச் இருக்கும், அவருடைய ரேங்க் இருக்கும், இதெல்லாம் அவர் அணிந்து கொண்டுதான் போய் கைது செய்யணுங்கிறாங்க. ஸ்பெஷல் டீம் இருக்கு, சில ஸ்பெஷல் டீமுக்கு யூனிஃபார்ம் இல்லாத சர்வீஸ் நிறைய இருக்கு, அவங்களுக்குலாம் இது பொருந்துமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். இப்போ சைபர் கிரைம் போலீஸ் இருக்கிறாங்க, SIUங்கிறான், SITங்கிறான், இவங்கெல்லாம் இந்த ரூலை ஃபாலோ பண்ணணுமா 36A உள்ளதுன்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. சரி, அப்படி அவங்க கைது செய்யும் பொழுது மெமரண்ட் ஆஃப் அரெஸ்ட், கைது குறிப்பானை என்ற ஒன்றை அவர்கள் தயார் செய்ய வேண்டும். அந்த கைது குறிப்பானையில யார் யாரு கையொப்ப வேண்டும் சொன்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் த பர்சன் அரெஸ்டட் ஆர் ரெஸ்பெக்டபிள் ஆஃப் த லொக்காலிட்டி, அவர் எந்த இடத்தில் கைது செய்யப்படுகிறாரோ அங்க இருக்கக்கூடிய சமுதாயத்தில் ஒரு மதிக்கத்தக்க நபர்கள் கையெழுத்திட வேண்டும், குடும்ப உறுப்பினர்கள் கையெழுத்திட வேண்டும். கவுண்டர் சைன்டு பை த பர்சன் அரெஸ்டட், யார் ஒருவன் கைது செய்யப்படுகிறானோ அவன் அதில் சான்றப்பும் அவனும் செய்ய வேண்டும். அப்புறம் டியூட்டி ஆஃப் த ஆபீசர் மேக்கிங் அரெஸ்ட்ல முதல்ல என்ன பார்த்தோம்னா அவருடைய ஐடென்டிபிகேஷன் தெரிதலோட அதை வந்து விசிபிளா இருக்கிற மாதிரி அவர் ஏதோ ஒரு ஐடென்டிபிகேஷனை வச்சிருக்கணும். அதுக்கடுத்தால கரஸ்பாண்டிங்க இன்னொரு டியூட்டி என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இன்ஃபார்ம் the person arrested unless a memorandum is attested by members of his family that he has a right to have a relative or a friend or any other person named to inform of his arrest. So யாருக்கு அவருடைய கைதை சொல்ல வேண்டும் என்பது சம்பந்தமாக அவர்கிட்ட கேட்டு அந்த நபர்களுக்கு கூட இந்த கைது சம்பந்தப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதை தகவல் கொடுக்க வேண்டிய ஒரு கடமையும் அதற்கான நடைமுறையும் செக்ஷன் 36 BNSSல சொல்லப்பட்டது. இப்ப இதுல போலீஸ் ஆபீசர்னு படிக்கிறோம் இல்லையா 35 36ல. இந்த போலீஸ் ஆபீசர் மத்த ஆக்ட்ல இருக்குதான்னு பாத்தீங்கன்னா மத்த ஆக்ட்லயும் இந்த போலீஸ் ஆபீசருங்கிற வார்த்தை இருக்கு. ஆனா அந்த போலீஸ் ஆபீசரும் இதில் சொல்லப்பட்டுள்ள அந்த போலீஸ் ஆபீசரும் ஒரே போலீஸ் ஆபீசரான்னு பார்த்தா இல்ல, சில வித்தியாசங்கள் இருக்கு. இப்ப BNSSல சொல்லக்கூடிய போலீஸ் ஆபீசர் இருக்காரு பாருங்க, BNS 35 36ல எல்லாம் சொல்லக்கூடிய போலீஸ் ஆபீசரும் செக்ஷன் 22 BSAல சொல்லப்பட்ட போலீஸ் ஆபீசரும் ஒன்றல்ல. நல்லா பாத்துங்க, போலீஸ் ஆபீசருங்கிறது பொதுவாக கொடுக்கப்பட்டுள்ள ஒரு காவல் அதிகாரின்னு சொல்லி நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறோம். பட் செக்ஷன் 22 BSAல சொல்லப்பட்ட போலீஸ் ஆபீசரும் செக்ஷன் 35 36 BNSSல் சொல்லப்பட்டுள்ள போலீஸ் ஆபீசரும் ஒரே நபரான்னு கேட்டா இல்லை. அப்போ போலீஸ் ஆபீசர் உள்ளே கான்டெக்ஸ்ட் வித்தியாசப்படுது. சரி, அதை நீங்க நோட் பண்ணீங்க. அப்புறம் யார் ஒருவன் கைது செய்யப்படுகிறானோ அவருக்கு அவனுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ற அவருடைய சாய்ஸ்ல வழக்கறிஞரை வைத்துக் கொள்ளலாம் சொல்லி செக்ஷன் 38ல சொல்றாங்க. இது ரைட் ஆஃப் த அரஸ்டி. சோ ரைட் ஆஃப் த அரஸ்டி எந்தெந்த இடத்தில் பாதுகாக்கப்பட வேண்டும்ங்கிறதுக்கு செக்ஷன் 38 ஒரு உதாரணம். இந்த உதாரணத்துல நீங்க செக்ஷன் 38ல பாத்தீங்கன்னா டூரிங் இன்டரகேஷன் இருக்கும், தோ நாட் த்ரூஅவுட் இன்டரகேஷன். இதான் முக்கியமான வார்த்தை. ஒருவர் கைது செய்து
24 மணி நேரத்துக்கு மிகாத ஒரு விசாரணை மேற்கொண்டு 24 மணி நேரத்துக்கு அப்புறம் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அவரை கொண்டு விடணுங்கிறதுதான் சட்டம். ஸோ இந்த 24 ஹவர்ஸ் த்ரூஅவுட் தி இன்வெஸ்டிகேஷன் அவர் ஒரு வழக்கறிஞரை அவர் கூட வைத்துக் கொள்ளலாமான்னு கேட்டா முடியாது. பட் விசாரணை ஏதோ ஒரு பகுதியில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் மட்டும் கைது செய்யப்படக்கூடிய நபர் அவருடைய சாய்ஸ்ல ஒரு வழக்கறிஞரை வைத்துக் கொள்ளலாம்னு சொல்றாங்க. இது எங்க இருந்து எடுக்கப்படுதுன்னா இந்திரா காந்தி கேஸ்ல இருந்து எடுக்கப்பட்டது. இந்திரா காந்தி கேஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா இதை ரொம்ப தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெசிஷன்ல இருந்து தான் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது. சாய்ஸ் டூரிங் இன்டரோகேஷன் தோ நாட் த்ரூஅவுட் இன்டரோகேஷன் அப்படிங்கிற வார்த்தையை அங்க இருந்து தான் வரும். ஸோ அதை அதுல இருந்து எடுத்துக்கலாங்க. பாத்துங்க செக்ஷன் 38 பிஎன்எஸ்எஸ்ல. அடுத்தது பாருங்க செக்ஷன் 39 பிஎன்எஸ். 39 பிஎஸ்எஸ் வந்து பிஎன்எஸ்எஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான செக்ஷன். பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கும் இந்த செக்ஷன். அரெஸ்ட் ஆன் ரெஃப்யூசல் டு கிவ் நேம் அண்ட் ரெசிடென்ஸ். The right to silence is my fundamental right ன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து பாருங்க. நந்தினி சப்தபதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கோவாவா ஒரிஷாவா? பார்ட்டிசிபென்ட்ஸ் யாருக்கா ஞாபகம் இருக்கா? ரைட் டு சைலன்ஸ் இஸ் மை ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட், வி கிருஷ்ணய்யர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். அதுல வந்து ரைட் டு சைலன்ஸை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டுங்கிறத வந்து உறுதிப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் செக்ஷன் 39 பிஎன்எஸ்ல பாருங்க, அரெஸ்ட் அண்ட் ரெஃப்யூசல் டு கிவ் நேம் அண்ட் ரெசிடென்ஸ். ஸோ இங்க ரைட் டு சைலன்ஸ் இஸ் அன் எக்ஸப்ஷன். செக்ஷன் 39ல எக்ஸப்ஷனாக கொடுக்கப்பட்டது. எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும் ஃபண்டமெண்டல் நாட் அப்சல்யூட் ரைட். எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் அப்சல்யூட் ரைட். They are subject to some reasonable restrictions அப்படின்னு தான் நம்ம அங்க படிக்கிறோம். ஸோ இப்ப அங்க ரைட் டு சைலன்ஸ் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்டுங்கிற செக்ஷன் 39ல எக்ஸப்ஷன்களை கொண்டு போயிட்டாங்க. இந்த செக்ஷன் 39 கீழே ஒரு அரஸ்டிக்கு ரைட் டு சைலன்ஸ் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட் அவர் சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் an exception to particular fundamental right and also it's an exception to Article 20 subclass 3 Constitution. Article 20 subclass 3 எக்ஸப்ஷனாகத்தான் பார்க்கப்படுது. அது போக இந்த செக்ஷன் 39 எதனுடைய எக்ஸப்ஷன் எல்லாம் இருக்குன்னு பாருங்க. செக்ஷன் 137 பிஎஸ்ஏ, செக்ஷன் 137 பிஎஸ்ஏ, செக்ஷன் 94 பிஎன்எஸ்எஸ், section 72 BSA, section 4 of Identification of Prisoners Act, section 5 of Identification of Prisoners Act, section 129 capital A of Bombay Prohibition Act, Bombay Prohibition Act, section 87 subclass 1, 87 subclass 2, 88, 89 ME Act. இத்தனை ஆக்ட்லயும் இத்தனை செக்ஷனும் எக்ஸப்ஷன் டு ஆர்டிகிள் 20 subclass 3 and also exception to silence is a fundamental right. இந்த கான்செப்ட்ல தான் செக்ஷன் 39 உருவாக்கப்பட்டது. On refusal to give his name and residence. சோ ஒரு காவல் அதிகாரியின் முன்னிலையில ஒருவர் குற்றம் புரிகிறார், நான் காக்னைசபிள் அஃபென்ஸ் அது. சோ அது பெயிலபிள் அஃபென்ஸ். காவல் அதிகாரியின் முன்னிலையிலோ அல்லது அவர் புரிந்ததாக ஒரு தகவலோ கிடைக்கும் பொழுது, அவர் கைது செய்யப்படும் பொழுது அவருடைய பெயர் முகவரி கேட்டால் கொடுக்க மறுத்து விட்டால் அல்லது கொடுக்கக்கூடிய முகவரி தவறானது பொய்யானது என்று நம்புவதற்கு காரணங்கள் இருந்தால் அவர் கைது செய்யப்படலாம். சோ இட்ஸ் ஏ டெம்பரரி அரெஸ்ட்ங்கிறாங்க. செக்ஷன் 39ல இருக்கிற அரெஸ்டும் 35ல இருக்கிற அரெஸ்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. டெம்பரரி அரெஸ்ட் அண்டர் செக்ஷன் 39 is conferred upon the police officer. The power of temporary arrest conferred upon the police officer only with the intent to identify his name and residence, only for the purpose of ascertainment of
the name of the accused and his residence. அந்த ஒரு பர்பஸுக்காக when he refuses on demand to give his name and residence in case of bailable offenses, he can be arrested. Next, அவருடைய உண்மையான பேரு அவருடைய ரெசிடென்ஸ் தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னா he shall be released on bond or bail bond to appear before a magistrate if so required. So இப்போ உண்மையான முகவரியும் பெயரையும் கண்டுபிடிச்சாச்சுன்னு சொன்னா அவரை ரிலீஸ் பண்ணிடலாம், பாண்ட்ல ரிலீஸ் பண்றாங்க. சோ அதை கண்டுபிடிப்பு வரைதான் அவரை வந்து பர்சனல் லிபர்ட்டியை டெப்ரைவ் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் எ டெம்பரரி அரெஸ்ட். அதுக்கப்புறம் அந்த நபர் இந்தியாவில் உள்ள இல்லாத நபராக இருந்த நாட் ரெசிடென்ஸ் இன் இந்தியா, the bail bond shall be secured by a surety or surety is residence in India. அந்த நபர் வந்து கைது செய்யப்படக்கூடிய நபர் சப்ளாஸ் 1ல கைது செய்யப்படக்கூடிய நபர் இருக்கிறார் பாருங்க, அவர் வந்து இந்தியாவில் வாழவில்லை என்றால் அவருக்கு இந்தியாவில் வாழக்கூடிய சூரிட்டியை வாங்கிட்டு அவரை வந்து பெயில் பண்ண ரிலீஸ் பண்ணலாம். அடுத்தது சப்ளாஸ் 3 39 சப்ளாஸ் 3 24 மணி நேரத்துக்குள்ள அவர் கைது செய்யப்பட்ட 24 மணி நேரத்துக்குள்ள அவருடைய முகவரியும் பேரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை அல்லது அவர் பாண்ட் எழுதி கொடுப்பதற்கு தவறுகிறார் என்றால் he shall be forthwith to the nearest magistrate having jurisdiction. நீங்க கைது செய்து கஸ்டடியில எல்லாம் வச்சிருக்க முடியாது. சோ வித்தின் 24 ஹவர்ஸுக்குள்ள அவருடைய முகவரி பெயர் தெளிவாக கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் கண்டுபிடித்து விட்டால் இமீடியட்டா அவர் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதான் டெம்பரரி அரெஸ்ட்னும். கண்டுபிடிக்க முடியாவிட்டால் அந்த நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் யாருக்கு அதிகாரம் இருக்குதோ அந்த சம்பந்தப்பட்ட நீதித்துறை நடுவரை கொண்டு போய் அவரை நிறுத்திட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ப்ரொசீஜருங்கிறத இந்த செக்ஷன் 39 சப்கிளாஸ் 3ல இல்ல. அதை நீங்க அதுக்கப்புறம் பெயிலுங்கிற ஏரியாவுக்குள்ள போய் பார்த்துக்கணும். அடுத்தது வந்து செக்ஷன் 40 BNSS அரஸ்ட் பை பிரைவேட் பர்சன். சோ ஒரு பிரைவேட் இண்டிவிஜுவலுக்கும் சட்டம் சில கடமைகளை சொல்லியிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் ஒரு நபர் எந்த ஒரு நபரின் முன்னிலையிலும் வினைவிடா குற்றங்களை செய்தால் அல்லது தலைமறைவில் குற்றவாளிகள் காணப்பட்டால் உடனடியா என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, கைது செய்து 6 மணி நேரத்திற்குள் அந்த நபரை காவல் அதிகாரியிடம் ஒப்படைத்திட வேண்டும். அப்ப தனிப்பட்ட நபர் ஒருவரும் கைது செய்வதற்கு அதிகாரம் படைத்தவர் தான். அவர் எப்பொழுதெல்லாம் கைது செய்யலாம் சொன்னா, யாரையெல்லாம் கைது செய்யலாம் சொன்னா, அவருடைய முன்னிலையில் வினைவிடா குற்றங்களை ஒருவர் செய்திருந்தால் அல்லது அவர் தலைமறைவு குற்றவாளியாக இருந்திருந்தால் 6 மணி நேரத்துல கைது செய்யப்பட்ட 6 மணி நேரத்தில் கொண்டு போய் காவல் அதிகாரியிடம் ஒப்படைத்திட வேண்டும். காவல் அதிகாரி இல்லை என்று சொன்னால் நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒப்படைச்சிடும். So private person can also duty to arrest a person if he committed non-bailable offense in his presence or the proclaimed offender அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்புறம் பிரைவேட் பர்சனுக்கு முக்கியமானது பாத்தீங்கன்னா 40 சப்கிளாஸ் 3ல இருக்கு பாருங்க. ஒரு நபர் நான் பெயிலபிள் நான் காக்னைசபிள் அஃபென்ஸ் கமிட் பண்றாங்க. மேல பார்த்தது வந்து நான் பெயிலபிள் சப்கிளாஸ் 1ல, சப்கிளாஸ் 3ல வந்து நான் காக்னைசபிள் அஃபென்ஸ் அண்ட் he refuses on the demand of a police officer to give his name and residence or gives a name or residence which such officer has reason to be believed false, he shall be dealt with under section 39. If there is no sufficient reason to believe that he has committed an offense, shall be at once released. So arrest by private person for bailable offense and the duty of the police officer அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செக்ஷன் 40 சப்கிளாஸ் 3. So the 40 BNSS correspondent to 43 CRPC. இதனுடைய கரஸ்பாண்டன்ட் செக்ஷன் பார்க்கணும்னா நீங்க 43 CRPCல பாத்தீங்கன்னா இருக்கும். அடுத்தது அரஸ்ட் பை மேஜிஸ்ட்ரேட் அண்டர் செக்ஷன் 41 BNSS. சோ எந்த ஒரு குற்றமும் நீதித்துறை நிர்வாக நீதித்துறை நடுவர் முன்பு குற்றம் செய்யப்பட்டிருந்தால் he may arrest himself or order any person to arrest the offender. அவராகவும் கைது செய்யலாம் அல்லது யாரையாவது கைது செய்யறதுக்கு ஒரு உத்தரவு கொடுக்கலாம். சோ
Executive magistrate, judicial magistrate are also having power and duty to arrest a person when a person committed any offense in their presence. அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செக்ஷன் 43 ரொம்ப முக்கியமானது. அரசு ஹவு மேட், எவ்வாறு கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, mere actual physical touch or confine the body of the person to be arrested. கைது செய்யும் பொழுது பாடியை டச் பண்ணி யூ ஆர் அரஸ்டட் அப்படின்னு சொன்னா போதும், அல்லது அவரை போக விடாமல் நிறுத்தி வைத்துக் கொண்டு சொன்னா போதுங்கிறார். கன்ஃபைன் த பாடி unless there is a submission to the custody by word or action. அந்த கைது செய்யப்பட வேண்டிய நபரே சப்மிஷன் கொடுக்கிறார். பை வேர்ட் ஆர் ஆக்ஷன் கொடுக்காத பட்சத்துல பாடி டச் ஆர் confine the body is necessary to establish how the arrest is made. இதான் ஒண்ணு. அடுத்தது ஒரு ப்ரொவிஷனல் கிளாஸ் கொடுக்குறாங்க. அரசு ஹவு மேடுங்கல சப் கிளாஸ் 1 ப்ரொவிஷனல் கிளாஸ்ல விமன் எப்படி கைது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது சொல்றாங்க. விமன் அவருடைய சப்மிஷன், நான் கைதுக்கு உட்படுகிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லையா, ஆன் an oral intimation of the arrest shall be presumed. எப்ப அவருடைய ஓரல் சப்மிஷன் அரசுக்கு எடுத்துக்கிடலாம் பிரிசியூம் பண்ணிக்கலாம்னு சொன்னா, unless the circumstances indicate to the contrary. அவங்களை கைது செய்ததாகவும், கைது செய்யும் பொழுது நான் உங்களுக்கு கைதுக்கு கட்டுப்படுகிறேன் சொல்லி அவங்க சொன்னதாகவும், அந்த சூழ்நிலையில் எதிர்மறையாக எதுவும் இல்லாத போது அனுமானித்துக் கொள்ளலாம்ட்டாங்க. அடுத்தது, unless the police officer is a female, the police officer shall not touch the person of woman for making her arrest. ஒரு ஃபீமேல் அரஸ்டிய ஒரு ஃபீமேல் ஆபீசர் தான் அரெஸ்ட் பண்ணுங்கிறதா அதுல சொல்றாங்க. ஒருவேளை இந்த போலீஸ் ஆபீசர் ஃபீமேலாக இல்லாத பட்சத்துல அந்த போலீஸ் ஆபீசர் shall not touch the person of the சப்கிளாஸ் 1ல actually touch or confine the body இருக்கு. ஸோ ஃபீமேல் அரஸ்டிக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு மேல் ஆபீசராக இருந்தால் should not touch the person of the woman for making her arrest. அடுத்தது சப்கிளாஸ் 2ல if such person forcibly resist the endeavor to arrest him, கைது செய்யப்படும் பொழுது அதை தடுக்கும் விதமாக அவர் ஏதோ ஒரு செயல் செய்கிறாருன்னு சொன்னா, அல்லது கைது செய்யும் பொழுது கைதிலிருந்து தப்பிப்பதற்கான முயற்சி செய்கிறாருன்னு சொன்னா, எந்த அளவுக்கு ஃபோர்ஸை பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு சக்தியை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸப்ஷனை கொடுக்குறாங்க. ஸோ 43ல சப்கிளாஸ் 2ல ஃபோர்ஸ் மே பி யூஸ்ட், நெசசரி ஃபோர்ஸ் மே பி யூஸ்ட் டு எஃபெக்ட் த அரெஸ்ட் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. அடுத்தப்பல சப்கிளாஸ் 3ல பாத்தீங்கன்னா the nature and gravity of the offense, ஹேண்ட் கஃப் எப்பெல்லாம் போடணும், ஒரு கைது செய்யப்பட்ட நபருக்கு எப்பொழுதுதான் ஹேண்ட் கப் போடணும்னு சொன்னா, நேச்சர் அண்ட் கிராவிட்டி ஆஃப் த அஃபென்ஸை முதல்ல கன்சிடர் பண்ணணும். ரெண்டாவது, அவர் ஹேபிச்சுவல் அஃபெண்டராகவோ அல்லது ரிப்பீட் அஃபெண்டர், ரெண்டுக்கும் ஒரே மீனிங் மாதிரி தெரியும், ஹேபிச்சுவல் ஆர் ரிப்பீட் அஃபெண்டர். ஹேபிச்சுவல் அஃபெண்டருங்கிறது வழக்கமாக ஏதோ ஒரு குற்றத்தை செய்து கொண்டே இருப்பவர், வழக்கமாக ஒரே குற்றத்தையே திருப்பி திருப்பி செய்து கொண்டிருப்பவர். ரெண்டுக்கு வித்தியாசம். அதனாலதான் 2 வேர்டு தேவைப்படுது, ஹேபிச்சுவல் ஆர் ரிப்பீட் அஃபெண்டர். So habitual means habitual offender, repeat offender means in law it is called as recidivist, RECIDIVISTS, recidivist. So இந்த 2 நபர்களையும் ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது ஹேண்ட் கப் போட்டுக்கலாம், அல்லது யார் கஸ்டடியில இருந்து எஸ்கேப் ஆனானோ அவனுக்கும் ஹேண்ட் கப் பண்ணிக்கலாம். ஆர்கனைஸ்டு கிரைம் சொல்லி இப்ப புதுசாக பிஎன்எஸ்ல இருக்கு, அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு. டெரரிஸ்ட் ஆக்ட், ட்ரக் ரிலேட்டட் கிரைம், இல்லீகல் பொசஷன் ஆஃப் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன், மர்டர், ரேப், ஆசிட் அட்டாக், கவுண்டர்ஃபிட்டிங் ஆஃப் காயின்ஸ், கரன்சி நோட்ஸ், ஹியூமன் டிராஃபிக்கிங், செக்சுவல் அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் சில்ட்ரன் ஆர் அஃபென்ஸ் அகைன்ஸ்ட். சோ இங்க கிளாசிபிகேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் இருக்கிறாங்க. இந்த வகையான குற்றச்சாட்டுக்கு உள்ளான குற்றவாளிகளுக்கு ஹேண்ட் கப் யூஸ் பண்ணிக்கலாங்கிறாங்க.
அவ்வளவுதான். ஏன்னா முன்னாடி ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்துச்சு, ஹேண்ட்கப் வந்து அன்னெசரியா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்ல 2-3 ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ஸோ அதுல இருந்து கொஞ்சம் டிவியேட் ஆகி வரணுங்கிறதுக்காக 43 சப்கிளாஸ் 3 உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் இந்த 43 சப்கிளாஸ் 4 ஒரு முக்கியமான செக்ஷன். நமக்கு நிறைய பேர் இந்த செக்ஷனை வந்து கமக்ராஸ் பண்றதும் இல்லை, அப்படி படித்தாலும் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்வதும் இல்லை. 43 சப்கிளாஸ் 4 பிஎன்எஸ்எஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, என்கவுண்டர் பெர்மிசபிள். நேரடியாக பார்த்தா அப்படி இருக்காது. 43 செக்ஷன் 43 சப்கிளாஸ் 4ல பாருங்க, nothing in this section gives right to cause the death of a person who is not accused of an offense punishable with the death or imprisonment for life. So மரண தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றங்கள் அல்லது ஆயுள் தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றங்களுக்கான குற்றவாளிகளாக இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய உரிமை எதுவும் இந்த சட்டத்தில் வழங்கப்படவில்லைங்கிறாங்க. இதனுடைய மறைமுகமான அர்த்தம் என்ன? லைஃப் ஆர் டெத் இம்ப்ரிசன்மென்ட் கொடுக்கக்கூடிய குற்றங்கள் புரிந்ததாக குற்றவாளிகளுக்கு கைது செய்யும் பொழுது மரணத்தை விளைவிக்கக்கூடிய செயலை செய்யலாம்னு வந்து மறைமுகமாக சொல்லிட்டாங்க. ஸோ டெத் சென்டென்ஸ், லைஃப் சென்டென்ஸ் அக்யூஸ்டை தவிர மற்றவர்களை கைது செய்யும் பொழுது அவரோட உயிருக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய அளவில் கைது நடவடிக்கை இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, டெத் ஆர் லைஃப் இருக்கக்கூடிய குற்றங்களுக்குரிய குற்றவாளிகளை பிடிக்கும் பொழுது அவர்களை பிடிக்கக்கூடிய அந்த ப்ராசஸில் மரணம் ஏற்பட்டால் அது குற்றம் இல்லை. இந்த மாதிரி செக்ஷன் 43 சப்கிளாஸ் 4ல சொல்லிட்டாங்க. ஸோ செக்ஷன் 43 சப்கிளாஸ் 4 பிஎன்எஸ்எஸ் legally permitted the encounter when arrest is made for such particular accused punishable with death or imprisonment for life அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த என்கவுண்டருங்கிற ஒரு கான்செப்ட் இந்த செக்ஷனுக்குள்ள தான் வச்சிருக்கிறாங்க. பட் இது அங்க இருக்கு, சிஆர்பிசியினுடைய ரிலேட்டட் செக்ஷன் தான். சிஆர்பிசியில செக்ஷன் 43 சப்கிளாஸ் 3ல பாத்தீங்கன்னா இருக்கும். சிஆர்பிசியில 46 சப்கிளாஸ் 3லயும் இதே ப்ரொவிஷன் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ அரஸ்ட் இவ்வளவுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. அடுத்தால வந்து அரஸ்டினுடைய காரணங்கள் என்ன, அந்த அரஸ்ட் பண்ணப்பட்ட நபருக்கான பெயில் கொடுக்கக்கூடிய உரிமை என்ன, இதை பத்தி எல்லாம் தகவல் கொடுக்க வேண்டியது செக்ஷன் 47ல சொல்லப்பட்டிருக்கு. 48லயுமே யார் ஒருவன் கைது செய்கிறானோ அவனுக்கு என்ன காரணத்துக்காக கைது செய்யறாருங்கிற விஷயத்தையும் அவங்க அந்த கைது செய்யப்படக்கூடிய நபர்களுடைய நண்பர்கள் உறவினர்களிடம் சொல்லணும். ஸோ இந்த இதெல்லாம் ஒரு அக்யூஸ்டுக்கான ரைட், உரிமைகளாக சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வளவுதான் நம்ம வந்து அரசை பத்தி நம்ம பார்க்க வேண்டியது. அடுத்தது பெயில் ப்ரொவிஷனுக்குள்ள போலாமா?